நல்லா ஆயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். பைபிள்ல வேற எதையுமே காக்க சொல்லல. எல்லா காவலோடும் அது நின்று, ஏன்னா பிசாசு இங்கே தான் மண்ணள்ளி போடுவோம். ஏன்னா இங்கே தான் என்ன இருக்கு? ஜீவ ஊற்று இருக்குது. ஊத்துல தானே போடுவாங்க. உங்க இருதயம் நல்லா ஆயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். சொல்றாங்க பாருங்களேன், அகத்தின் அழகு பாருங்களேன், எல்லாருக்கும் தெரியுதே. அகத்தின் அழகு. உங்க ஹார்ட் சோகமா இருந்தா உங்க மூஞ்சி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இங்கன்னு இருக்கும் இல்லையா? இங்க எதாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அப்போ உங்க முகம்ன்றது உங்க இருதயத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்கிறது. ஆனா நான் சொல்றேன், வெறும் முகத்தின் பிரதிபலிப்பில் மட்டும் தெரியாது, உங்க ஹார்ட்ல என்ன இருக்குன்றது உங்க லைஃப்லயே தெரியும். ஆமென். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாதவனோ பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். உங்க இருதயத்தின் நிலையை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையின் காரியங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில பகைமை, கசப்பு, வெறுப்பு, தோல்வி, பிரச்சனை இது எல்லாம் வருது. ஆனா இதெல்லாம் வராதுன்னு பைபிள் சொல்ல. இதெல்லாம் உன் இருதயத்தை பாதிக்காம பார்த்துக்கோன்றார். பார்க்க தான் நீங்க மேல வருவீங்க. இல்லைன்னா நேத்தைக்கு டிஸ்டர்பன்ஸ்ல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, நேத்தைக்கு பிரச்சனையிலே நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. எவ்வளவு சீக்கிரம் வார்த்தையினாலும் ஒரு பிரசன்னத்தினாலும் கழுவப்பட்டு கழுதை தூக்கி போட் அப்படின்னு போயிட்டீங்களோ ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கு. Looking away from all that will distraction us and focusing our eyes on Jesus, who is the author and the perfecter of faith. அவர் தான் விசுவாசத்தை தோக்கிறவர், முடிக்கிறவர். அவருடைய மனது எப்படி இருந்தது பாருங்க. Set before him endureth the cross, disregarding to the shame, and set down at the right hand of throne of God. எல்லாம் சொல்லுங்க. இயேசுனுடைய மனதில் என்ன இருந்தது? சந்தோஷம். நடந்துட்டு இருந்தது என்னது? சங்கடம் நடந்துகிட்டு இருக்கு, மனசுல சந்தோஷம். இன்னைக்கு நடக்கிறத வச்சு யோசிச்சா இயேசு கவலையில தான் இருந்திருக்கணும். அவருக்கு அது மைண்ட்லயே இல்லை. உங்க கடந்த காலத்திலிருந்து நீங்க வெளியே வரலன்னா எதிர்காலத்துக்குள்ள போக முடியாது. அதனாலதான் பவுல் இதே காரியத்தை பவுல் எழுதுகிறார். பின்னானதை மறந்து முன்னானதை. Forget your past. பக்கத்துல சொல்லுங்க, forget and forgive your past. உங்க கடந்த காலத்தை மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். ஆமென்.